எனக்கும் தெரியலதா. இன்னைக்கே பேப்பரை கொடுத்துட்டாங்க. பேப்பர்ல ஒண்ணுமே நம்ம 2 பேரும் எழுதல. 2 பேரும் ஃபெயில் வேற ஆயிருக்கும். நான் என்னதான் பண்ணேன்? நீயாவது பரவாயில்ல, 100 மார்க்குக்கு அட்லீஸ்ட் 25 மார்க்காவது எடுத்திருக்கு. ஆனா நான் வெறும் 5 மார்க் தான் எடுத்திருக்கேன். அம்மா என்னைய தான் டபுள் மடங்கு அடிப்பாங்க. நானும் தானே ஃபெயிலு. அம்மா மார்க் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஃபெயில தான் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன இவன் ஐடியான்னு வளரிட்டு இருக்கான்? நான் ஒன்னும் வளரலடா, உண்மைதான். எனக்கு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. சொல்லு. பேப்பர்ல நான் 5 மார்க் வாங்கியிருக்கேன், நீ 25 மார்க் வாங்கியிருக்க, கரெக்டா? ஆமா. உன்னோட 5 மார்க்க நம்ம ரெட் பென் வச்சு 55ஆ மாத்திரலாம். அதுக்கப்புறம் உன்னோட 25 மார்க்க 45 மார்க்கா மாத்திரலாம். இது சூப்பர் ஐடியா. ஆனாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 25 மார்க் எடுத்திருக்கேன். நீ ஜஸ்ட் 5 மார்க் தான் எடுத்திருக்க. ஆனாலும் நீ நிறைய மார்க் எடுக்கிற மாதிரி காட்டணும்னு நீ வேணும்டே இப்படி பண்ற. நம்ம பிளான் உனக்கு எப்படி லீக் ஆச்சு? என்ன அங்க தனியா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ஃபர்ஸ்ட் சீக்கிரம் மாத்துவோம். ஆமா ஆமா, அம்மா வரதுக்கு முன்னாடியே மாத்தணும். நான் மாத்திட்டேன், நீ மாத்திட்டியா? எனக்கு 25ன்னு இருக்கு, அதை எப்படி 45ஆ மாத்த முடியும்? ஐயோ ஐயோ, அந்த 25 இருக்குல்ல, அந்த தூண் இருக்குல்ல, அதுல ஒரு லைனை போட்டு விட்டுரு. அப்படின்னா 4 ஆயிருமா, அப்படின்னா 45 ஆயிரும். அப்படியா? சரி, நான் சீக்கிரம் மாத்திடுறேன். மாத்திட்டேன். சரி சரி, அம்மா வர மாதிரி இருக்கு. பேப்பர் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வை. அம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்ம காட்டலாம். டேய், என்னடா 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? கையில பேப்பர் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு பேப்பர் கொடுத்தாங்களா? ஆமா ஆமா. சரி சரி, சோகமா இருக்க மாதிரி நடி. என்னடா உங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடா இவ்வளவு நேரம் நல்லா இருந்தா நீங்க திடீர்னு 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டீங்க? ஓ, இப்ப நான் புரியுது. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்களா? இல்லம்மா, நாங்க பாஸ் தான், ஆனால் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்கோம்மா. பார்க்கலாம். சூப்பர் தான் சுந்தரு, சூப்பர் தான் மணி. அதனால மணி 10 மார்க் சுந்தர் ஒரு கம்மியா இருக்கியே. ஆமா ஆமா, இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா நான் படிச்சுட்டு போலாமா? ஓகே, போய் குளிச்சிட்டு வாங்க. நான் உங்க 2 பேருக்கும் கிஃப்ட் வாங்கி தரேன். ஜாலி கிஃப்ட். கிஃப்டா? சூப்பர். சீக்கிரம் போங்க. என்ன இந்த பசங்க எப்பவாவது 90க்கு மேல இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குமா இல்லையானே தெரியலையே. பக்கத்து வீட்டு ராணியோட அம்மா கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. போய் பேசலாம். நீ அம்மா, ராணி அம்மா. அட நீயா? வா வா, என்ன பேசணும்னு வந்திருக்கியா? ஆமாக்கா, என்ன இந்த பசங்க என்னைக்குமே 90க்கு மேல வாங்கணும்னு ஒரு ஆசை வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ராணியும் ரொம்ப கம்மியான மார்க், 100க்கு 70 மார்க் தான் வாங்கியிருக்கா. 30 மார்க் போயிடுச்சு. அதே என்னக்கா நீங்க, உங்க பொண்ணாது 100க்கு 70 மார்க் வாங்கியிருக்கா. அதனால என் பசங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய மார்க் வாங்குறாங்க. அப்படியா? இல்லையே, என் பொண்ணு கிட்ட நான் கேட்டேன். அவ என்ன சொன்னா, அவங்க 2 பேரும் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா. இல்லக்கா, போன வாட்டி மாதிரி இல்ல. இந்த வாட்டி எல்லாரும் 50 மார்க் 40 மார்க் எடுத்திருக்காங்க. இல்லையே, என் பொண்ணு தானே சொன்னா. இருங்க, அவளை கூப்பிடுறேன், நீங்களே கேளுங்க. ராணி, ராணி இங்க வா. என்ன மம்மி? சுந்தரும் மணியும் எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க? ஓ அதுவா, சுந்தர் வந்து ஜஸ்ட் 5 மார்க் தான் வாங்கினான். மணி 25 மார்க் வாங்கினான். பாத்தீங்களாக்கா, அவங்க 2 பேரையும் உங்களுக்கு பயந்து ஏமாத்திருக்காங்கக்கா. ரெட் பெனை வச்சு மார்க்க மாத்தி போட்டிருக்காங்கக்கா. அதுக்காக ரொம்ப தான் அவங்களை அடிக்காதீங்க, பாவம். என்ன நம்ம அம்மா அவங்களே காட்டி கொடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் பாவம்னு சொல்றாங்க. அப்படியா? இப்பதான் புரியுது. அதான பார்த்தேன், சுந்தரும் மணியும் பாஸ் ஆகுறதா, இவ்வளோ மார்க் எடுக்கிறதா. நான் அப்பவே டவுட் பண்ணேன், ஆனால் இப்பதான் எனக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு. ஓகே, நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, அந்த அக்கா வேற ரொம்ப கோவப்படுறாங்களே, 2 பேரையும் அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, மம்மி வந்துட்டாங்க பாரு. மம்மி வந்துட்டீங்களா? நான் குளிச்சிட்டு வந்துட்டேன். ஆமா மம்மி. ஆமாண்டா பசங்களா, நான் உங்களுக்கு gift கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஜாலி gift. ஐயா ஜாலி. நான் கூட நீங்க சும்மா தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். அதனால உண்மையில கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்க. 2 gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அதுல பெரிய
சரி சரி ஓப்பன் பண்ணுங்க. நம்ம நீ ஓபன் பண்ணா ஆ, என்ன இது ஏ ஹைட்டுக்கு இந்த ஹாக்கி பேட் இருக்கு. அதெல்லாம் விளையாடுறதுக்கு தான். அது ஓரமா வை, மணியோட கிஃப்ட பார்க்கலாம். ஐ எனக்கு ஒரு பேஸ்பால் பேட்டு. மம்மி ஆனாலும் என்னோட ஹாக்கி பேட்டுக்கு ஹாக்கி பாலும் இல்ல, மணியோட பேஸ்பால் பேட்டுக்கு பேஸ்பால் பாலும் இல்ல. எப்படி மம்மி விளையாட முடியும்? ஆ, அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களே. என்னது ஏய், நம்ம பிளான் என்ன மம்மிக்கு லீக் ஆயிடுச்சோ? அப்படிதான் நான் நினைக்கிறேன். இருங்க இருங்க, உங்களை வச்சுக்கிறேன். மம்மி ரொம்ப வலிக்குது. அவனுக்கு அதிகாரம் போயிடுவான். என்னையா ஏமாத்துறீங்க? திருப்பி இங்கே தானே வரப்போறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் காமெடியான வீடியோ என்ன எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. தேங்க்யூ, பாய்.